காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே தங்கி வருவாய்த்துறை அலுவலர்கள் இரவிலும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் 3வது கட்டமாக காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவிலும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். தங்கள் கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றாவிட்டால் வரும் 7ஆம் தேதி முதல் சென்னை வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தை தொடர்வோம் என்றும் கூறினர். வேலூர் மாவட்டத்தில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வருவாய்த்துறை அலுவலர்கள் இரவு முதல் அலுவலக வளாகங்களிலேயே தங்கியிருந்து வேலை நிறுத்தத்தை தொடர்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போராட்டத்தில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே சமைத்து சாப்பிட்டு வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளனர். வருவாய்த்துறை அலுவலர்களின் 10 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்று. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ராமநாதபுரம் மாவட்ட தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவிலும் போராட்டத்தை தொடர்ந்த அவர்கள் அங்கேயே உணவு சமைத்து சாப்பிட்டு போராட்டத்தை தொடர்ந்தனர். கோரிக்கைகளை ஏற்று பேச்சுவார்த்தைக்கு அழைக்காவிட்டால் வரும் 7ஆம் தேதி முதல் சென்னையில் உள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஆணையர் அலுவலகம் முன்பாக சுமார் 14,000 ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.